விசுவாசத்தோடு
சமாதானத்தின் திருச்சபையில் வருகட்டும். தேவனின் மகிமை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை. நாங்கள் தேவ மகிமையை ஆராதிக்கிறோம். நாங்கள் தேவனை ஆராதிக்கிறோம். நாங்கள் தேவனை உயர்த்துகிறோம். எங்கள் தேவனாகிய ஆண்டவர் மகிமைப்படுவதாக. எங்கள் தேவன் உயர்த்தப்படுவதாக. எங்கள் தேவன் பெரியவர். உலகத்திலே இருக்கிறவனை காட்டிலும் எங்கள் தேவன் பெரியவர்.
ஆவியானவர் எல்லாரும் விசுவாசமா பரிசுத்த ஸ்தலத்தில் ஓடுவே தேவ பிரசன்னமே இறங்கியே தேவ பிரசன்னமே இறங்கியே தகப்பனே, என் ஆண்டவரே, உம்மை துதிக்கும் போது, உம்மை ஆராதிக்கும் போது எங்களுடைய ஆவி ஆண்டவரை துள்ளி குதிப்பது போல, எங்களுடைய ஆவி பலப்படுகிறது போல, எங்களுடைய ஆவி உயிர் தெழுகிறது போல, எங்கள் ஆவிக்குள் ஒரு விசுவாசம் உண்டாகிறது போல இருக்கிறது. அப்பா ஆண்டவரே, துதிக்கிற நாவுகள் ஒவ்வொன்றும் இங்க பலன் அடைவதாக, உம்மை துதி செய்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் தேவனால் ஆண்டவரே பலன் கொள்ளும்படி செபிக்கிற ஆண்டவரே, மரித்து போனவர்களை, மரித்திருக்கிறவர்களை விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் தேவனுடைய வார்த்தையிலும் தேவன் மேல் இருந்த ஆண்டவருடைய ஓட்டத்திலும் மரித்தவர்கள் போல இருக்கிறவர்களை கர்த்தரை ஆராதிக்கிற ஒவ்வொரு நாவுகளும் உயிரடை செய்யும்படி, புதிய பலனை தரும்படி, புதிய பலனை கர்த்தர் அவர்களுக்கு தரும்படி இந்த ஆராதனை ஆண்டவரை எங்களுக்கு ஒரு உயிர் உள்ள ஆராதனையாக, உயிர் திறந்த ஆராதனையாக மாற ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் பொறுப்படுத்தி வழி நடத்துவீராக. ஆசீர்வதிக்கிறோம். Kalipai Karun Deva, Budu Kirubai
நல்லா பாருங்க, நம் தேவனை துதிக்கும் போது, நம்ம ஆராதிக்கும் போது, நான் சொல்லுகிறேன், உலகத்துல 1000 பிரச்சனைகள் இருக்கும். நம்ம பக்கத்து வீட்டுல நேபர்ஸ், நம்மளுடைய குடும்ப பக்கத்துல இருக்கிற வீடு பக்கத்துல உள்ளவங்களுக்கு எல்லாம் உங்களை போல ஒரு பிரச்சனை இருக்கும், உங்களை போல பாடு இருக்கும், உங்களை போல சில காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் இருந்தாலும் அவங்களுக்கு கிடைக்காத விடுதலையை கர்த்தர் நம்மளுக்கு தருவார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் நம்மளுக்கு ஆண்டவர் தராரு? தேவன் ஏன் தராருன்னா, நம்ம தேவனை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் மத்தியில ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். ஹல்லேலூயா. தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் மத்தியில தேவன் விடுதலை தருவார். ஹல்லேலூயா. நீங்க பார்த்தா, இல்ல பாஸ்டர் எனக்கு வேண்டவே வேண்டாம், நான் நானாவே இருக்கிறேன் அப்படின்றீங்களா? எத்தனை பேருக்கு விடுதலை வேணும்னு நினைக்கிறீங்க? என்னது? என்னது? சத்தமா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு விடுதலை வேண்டும் என்றால் நாம் தேவனை ஆராதித்து விடுதலை பெற்றுக்கொள்ளலாம். நாம் யாவரும்
தேவனோட முகத்தை பார்க்கணும். ஹல்லேலூயா. நாம் தேவனோட முகத்தை பார்த்தோம்னா கர்த்தர் நம்ம வாழ்க்கையில இருக்க எல்லாத்தையும் மாத்தி போடுறார். ஹல்லேலூயா. தேவனை கையில தட்டி தேவனை ஆராதிப்போமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
நம்ம வாழ்க்கையில் நம்புறோம். நான் ஆண்டவரை பார்த்தேனா, தேவனுடைய முகத்தை நான் பார்த்தேனா, நான் ஆண்டவரை தேடனா,
நிச்சயமாக ஆண்டவர் எனக்கு பதில் தருவார். எத்தனை பேர் நம்புகிறோம்? நம் தேவனோட முகத்தை பார்த்தோம்னா நம் முகங்களை கர்த்தர் மாற்ற வல்லவரா இருக்கிறாரு. நம்ம சூழ்நிலைகள் எல்லாம் தேவன் மாற்ற வல்லவரா இருக்கிறாரு. நம் போராட்டங்கள் எல்லாம் தேவன் மாற்ற வல்லவரா இருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எரிகோ மதில்களை போல இருக்கிற எல்லா தடைகளையும் தேவன் மாற்ற வல்லவரா இருக்கிறார் என்று எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் தேவனோட முகத்தை பார்த்து கொண்டு இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்டவரை பார்க்கணும்னு சொல்லி தேடுகிறீங்க? எத்தனை பேர் தேவ சமூகத்தை நம்பி ஆராதிக்கிறீங்க? இந்த நாளில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவனை ஆராதிப்பாருங்க, அவர் முகத்தை பாருங்க. நிச்சயமாக தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். Go,
உம்முடைய சரணத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். மண்டியிடுவே ஒப்புக்கொடுத்து ஆராதிப்போமாக. மண்டியிடுவே கட்டுகளை உடையமாக்கவரே. மண்டியிடுவே எனக்குள்ள இருக்கிற எல்லா வியாதி கட்டுகள் உடைய வேண்டும். இதுவே
போகிற பாதைகளில் நம்மளுக்கு உதவிடும் நல்ல தகப்பன் உண்டு. நீங்களும் நானும் கடந்து போகிற பாதையில் உதவி செய்யும் எபினேசர் உண்டு. நம் வாழ்க்கையில எபினேசர் உதவி செய்கிற தேவன். ஹல்லேலூயா. தன் பிள்ளைகள் ஆண்டவர் தனியாக விடல. கூப்பிடும் பிள்ளைகளுக்கு கர்த்தர் பதில் தருவார். கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் கரத்தை தருவார். கூப்பிடும் பிள்ளைகளுக்கு தேவன் விடுதலை தருவார். கூப்பிடும் பிள்ளைகளுக்கு கர்த்தர் நின்று அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன், நீங்களும் நானும் தொழுது கொள்கிற தேவன், நீங்களும் நானும் கூப்பிடுகிற தேவன் அவர் எபினேசர். ஹல்லேலூயா. அவர் உதவி செய்கிற தேவன். ஹல்லேலூயா. நீங்க கூப்பிடுகிற இடங்களில் அவர் மத்த எல்லாத்தையும் மறந்துடுவார். மத்த சூழ்நிலைகள் எல்லாம் மறந்துடுவார். என் பிள்ளை கூப்பிடுகிறது, என் நாமத்தை சொல்லி என் பிள்ளை கூப்பிடுகிறது, என் பிள்ளை கண்ணீரோடு கூப்பிடுகிறது, என் பிள்ளை எல்லா வேதனைகளும் கூப்பிடுகிறது என்று சொல்லி கர்த்தர் இறங்கி வருகிற தேவன். தேவன் உங்களுடைய குரலை கேட்டு ஆண்டவர் இறங்கி வரும். உங்களுடைய வார்த்தைக்கு, உங்களுடைய கூப்பிடுதலுக்கு ஒரே ஒரு தெய்வம் பதில் சொல்ல உண்டு. அவரே எபினேசர், அவரே உதவி செய்யும் தெய்வம். நீ எந்த சூழ்நிலையில் இருக்கிற மாறாத அப்பா ஆண்டவரே, என் சூழ்நிலைகள் அறிந்த கர்த்தாவே, வேதங்களை நாம் அநேக இடங்களை பார்க்கிறோம். நீ ஏழைகளுக்கு மனம் இறங்கினீங்க, எளியோருக்கு மனம் இறங்கினீங்க, குருடர்களுக்கு மனம் இறங்கினீங்க, சப்பானிகளுக்கு மனம் இறங்கினீங்க, குஷ்டரோகிகளுக்கு மனம் இறங்கினீங்க, மரித்த லாசருக்கு மனம் இறங்கினீங்க. இதெல்லாம் நான் பார்க்கிறேன், இதெல்லாம் படித்தேன். இன்றைக்கு எங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என்னோட வேதனையில மனம் இறங்குங்க, மனம் இறங்குங்க ஆண்டவரே. கூப்பிடுங்க, கூப்பிடுங்க ஆண்டவர். உன் குரலை கேட்க வந்திருக்கிறார் தெய்வம். உன்னுடைய வேதனைகளை உணரும்படி உன் வேதனைகளை உணர்ந்து வந்திருக்கிற தெய்வமனை கூப்பிடுங்க. செய்து முடித்தார் அவரே என் ராஜாவே. குற்றக்குறையாவும் மன்னித்து வாழ வைத்தார் அவரே என் ராஜாவே. எனக்காகவே யாவை செய்து முடித்தார் அவரே என் ராஜாவே. குற்றக்குறையாவும் மன்னித்தென்னை வாழ வைத்தார் அவரே என் ராஜாவே. ஆராதனை என் ராஜாவுக்கே, மனதார செலுத்திடுவேன். ஆராதனை என் இயேசுவுக்கே,
பேர் நம்புறீங்க? எனக்காக தேவன் எல்லாம் செய்து கொடுத்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க? எனக்காக என் தேவன் எல்லாம் செய்து முடித்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து எனக்காக இயேசு கிறிஸ்து எல்லாம் செய்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க சனிக்கிழமை ஆராதனைக்கு வரீங்க. இட்ஸ் வெரி குட். கர்த்தருக்கு பலிகளை செலுத்துறீங்க. வெரி குட். ஆண்டவரை தேடணும்ங்கிற விசுவாசத்தோடு வரீங்க. ரொம்ப நல்லது. தேவனுடைய மகிமை என்னதென்று நாம் அறியணும். கிறிஸ்துவுடைய மகிமை என்னதென்று நாம் விளங்கணும். இயேசு கிறிஸ்து, இயேசுவானவர் நம்மளுக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். நீ நம்புகிறதை இயேசு கிறிஸ்து முடித்தார். God சொன்னார், இயேசு சொன்னார், everything finished, முடிந்தது. இனி நம்ம வாழ்க்கையில வாழுகிற இந்த வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக, இயேசுக்கு உண்மையாக, இயேசு விரும்புகிற பிரகாரமாக முடிந்ததை குறித்து பேசாதீங்க. முடிந்ததை பேசுறது அது தேவனுடையது அல்ல. நான் ஏற்கனவே நிறைய தடவை இந்த சபையில சொல்லி இருக்கிறேன். நீ முடிந்ததை பேசுகிற, ஆனா நம் தேவன் வரப்போகிற ரகசியங்களை, நீ காண வேண்டிய நன்மைகளை, நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவ ரகசியங்களை கர்த்தர் உங்களுக்கு முன்பாய் வைத்திருக்கிறார். இழந்து போகாத தேவ பிள்ளை, இழந்து போகாத தேவ பிள்ளை, நீ முடிந்ததை குறித்து கலங்குற, தவிக்கிற, பயப்படுகிற, ஆனா கர்த்தர் உனக்கு முன்பாய் வைத்திருக்கிற சொல்லுமா விசுவாசத்தோட, செய்து முடித்தார் குற்றம் கூறையாவும் மன்னித்தென்னை வாழ வைத்தார் எங்களை வாழ வைக்கும் தேவனே, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தார் அவரே ராஜாவே. குற்றம் கூறையாவும் மன்னித்தென்னை வாழ வைத்தார் அவரே என் ராஜாவே. ஆராதனை என் ராஜாவுக்கே, நெஞ்சார செலுத்திடுவேன். ஆராதனை என் இயேசுவுக்கே, நன்றியோடு மகிமையோடு வாழ்பவரே, மாறிடாத என் நேசரே, நித்தியரே, நீரே சத்தியரே, இம்மட்டும் உதவின எபினேசரே, மகிமையோடு வாழ்பவரே, மாறிடாத என் நேசரே, நித்தியரே, நீரே
கடைசி வரை உங்களை வழி நடத்துகிற தெய்வம். யாரு வேணாலும் உங்களை கைவிடலாம், எது வேணாலும் உங்களுக்கு விலகலாம், எது வேணாலும் நீங்க நம்பினதுக்கு மேலாய் உங்களுக்கு ஏமாற்றத்தை கொண்டு வந்திருக்கலாம். நீங்க நம்பின இந்த உலகம் உங்களை கைவிட்டு இருக்கலாம். நீங்க நம்பின மனிதர்கள் உங்களை கஷ்டப்படுத்தி இருக்கலாம். ஆனால் கடைசி வரை உன்னை கரை சேர்க்கிற தேவன் இயேசு கிறிஸ்து. நீங்க இருதயம், உங்கள் இருதயம் இயேசு சொல்றாரு கலங்காது இருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. எதை குறித்து உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. எந்த சூழ்நிலையை குறித்து உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. வரப்போகிற நாளைக்கு, நாளைக்கு வரப்போகிற காரியத்தை குறித்து ஏன் கலங்குகிறார்? உனக்காய், உன்னுடைய குடும்பத்துக்காய் நீ நினைத்துக் கொண்டிருக்கிற அந்த வேதனைகளுக்காக கர்த்தர் எபினேசர் உனக்கு உதவி செய்வார் என்று கர்த்தர் சொல்கிற. கலங்காத. ஏன் கலங்குகிறார்? உன் இருதயம் கலங்காது இருப்பது. உன் இருதயம் ஒரு நாளும் கலங்காத. Don't be sad. இந்த சபை அதை நாங்க லீடர்ஸ் எல்லாம் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டவர் ஒரு தரிசனத்தை எனக்கு காட்டுறார். ஒரு வீடு எரிந்து அதில் இருந்த பொருட்கள் எல்லாம் சேதம் அடைந்து அந்த வீட்டில் இருக்கிற கூரை மட்டும், அந்த வீட்டில் இருந்த அந்த கட்டை கூரை மட்டும் சில இடம் எரிக்கப்பட்டு சில இடம் எரியாமல் அது அப்படியே அமைந்து கிடக்கிறதை தேவன் காட்டுகிறார். ஆண்டவர் சொன்னாரு, நான் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமல்ல. இந்த பாழாய் கிடக்கிற இந்த வீட்டை என்னால கட்ட முடியும். ஆண்டவர் தரிசனமா எனக்கு காட்டினார். இன்னைக்கு இந்த சபை அப்படியாக இருக்கலாம், இந்த சபையில் இருக்கிற நம்ம அப்படியாக இருக்கலாம், நம்ம குடும்பங்கள் அப்படியாக இருக்கலாம், நம் பிள்ளைகள் அப்படியாக இருக்கலாம், நாம கடந்து போகிற காரியங்கள் அப்படியாக இருக்கலாம். ஆனால் கட்ட வல்லவராய் இருக்கிற தேவன் இம்மானுவேலர் எபினேசர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் இருக்கிறார், அவர் இருப்பார், அவர் என்றென்று உங்களோடு கூட இருப்பார். அவர் சொல்லுகிறார், நீ கட்ட நினைத்தது, நீங்கள் கட்ட பிரயாசப்பட்டது, நீங்கள் கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டது தேவன் கட்டி முடிப்பார். ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் முடிவோ இதோ தேவனால் கூடும். என் தேவனால் ஆகும். என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. தேவன் சொல்லுகிறார் மகனே, தேவன் சொல்லுகிறார் மகனே, என்னால் கூடாதது ஒன்றுமில்லை. இன்றைக்கு ஆண்டவர் இதோ பாழாய் கிடக்கிற, எரிந்து கிடக்கிற அந்த கூரையை போல உன்னோட வாழ்க்கை இருக்கிறதா? கதை சொல்ற, அதை என்னால் புதிதாய் மாற்ற முடியும், என்னால் உருவாக்க முடியும், என்னால் கட்ட முடியும். என்னை மறுபடியுமாய் அந்த வீடை என்னுடைய மகிமை கொள்ள, என்னுடைய மகத்துவங்களுக்குள்ள, என்னுடைய சத்தத்துக்குள்ள என்னால் உருவாக்க முடியும் என்று தேவன் வாக்குப்படுகிறார். இன்றைக்கு வந்திருக்கிற அன்பான தேவ ஜனமே, தயவு செய்து ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவரை பாருங்க. இன்னைக்கு பாடின ஒவ்வொரு பாடலும் நீ கர்த்தரை விசுவாசத்தோடு நீ அறிக்கை செய்து பாடுங்க. இந்த விசுவாசம் இந்த ஆராதனை முடிஞ்சு போகும்போது குறைந்திராத படிக்க, அது உங்களை விட்டு விலக்கிறாத படிக்க, அது உங்களுக்குள்ள சோர்ந்து போகாத படிக்க, ஆண்டவருக்குள்ள பலப்படுங்க, விசுவாசமா இருங்க. மீதான கொடுத்த தேவன் பொறுப்படுத்தி வழி நடத்துவார். ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கைகள் தட்டி தேவனை